ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தக்காளி ஊறுகாய் நான் எப்படி இந்த தடவை பண்ணேன்றது தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு 4 கிலோ ரூ. 100 சொல்லி சொன்னாங்க. நான் அதனால 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில வந்துட்டு நான் ஊறுகாய் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, இந்த ஊறுகாய் நம்ம செஞ்சு வச்சோம்னா, எங்களுக்கு எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது. தோசைக்கு, இட்லிக்கு, அப்புறம் சுடு சாதத்தில போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு இது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளி எல்லாமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துடணும். அந்த மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் மட்டும் ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்துடுவேன். ஏதாவது தக்காளி வந்து சொத்தையா இருந்ததுன்னா ஒண்ணு வேண்டான்னா விட்டுடுங்க. இல்லன்னா அந்த இடம் மட்டும் கட் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி அதோட நீட்டு மிளகா, ரச மிளகாவும் ஒரு 10லேருந்து 15 மிளகா நல்லா சேர்த்து வேக விட்டுட்டேன். ஒரு 15 நிமிஷம் போல நல்லா வெந்துருச்சு. அதாவது தோல் மேல தனியா நம்மளுக்கு உரிக்கிற மாரி வந்துருச்சுன்னா, வெந்துரும். தக்காளி எல்லாம் நல்லா ஆற விட்டு தோல் நீக்கி எடுத்துடணும். மிளகாவும் நல்லா ஆறியிருக்கு. ஃபஸ்ட்டு மிளகா, கல்லுப்பு, ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கணும். தக்காளி எல்லாமே சேர்த்து நம்ம அரைக்க சொல்ல ஒரு ஒரு நேரம் வந்து நம்மளுக்கு மிளகா அரைக்க முடியாமல் இருக்கும். பேஸ்ட் மாரி ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து மிளகாவ நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட் மாரி சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு மிளகா தான் போட்டு அரைச்சிடுவேன். அதுக்கப்புறம் புளி நம்ம ஊற வச்சு நான் கெட்டியாக கரைச்சி எடுத்துப்பேன். அந்த கெட்டியாக கரைச்சி அந்த தண்ணி தான் வந்துட்டு நான் அந்த மிக்ஸி ஜார் எல்லாமே கழுவி அதையும் நான் வந்துட்டு அரைச்ச தக்காளியோடு சேர்த்துப்பேன் நான். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். இந்த புளி தண்ணி, அதுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி எடுக்கிறதுல வர தண்ணி, இது மட்டும் இருந்தால் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது எப்போவுமே ஊறுகாய்க்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டு என் புளி வந்து டேரெக்டாகவும் அரைக்க மாட்டேன். அதே மாதிரி நிறைய தண்ணி சேர்த்தும் கரைக்க மாட்டேன். கொஞ்சம் கெட்டியாக நல்லா கரைச்சி எடுத்துப்பேன் புளியை. இந்த அரைச்ச தக்காளி எல்லாமே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கடாயில் சேர்த்துட்டேன். இரும்பு கடாய் தான் நல்லா காய விட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி எல்லாமே நான் சேர்த்துட்டேன். தக்காளி வந்துட்டு இது இது மிளகாத்தூளும் நம்ம சேர்த்து நம்ம வதக்கியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி மிளகாத்தூள் முதலே சேர்த்து நம்ம கொதிக்க விட சொல்லும் ஃபுல்லாக தெளிக்கிற மாதிரி ஆகிடுது மேலே எல்லாமே. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா தக்காளியும் அந்த புளியும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு தண்ணி எல்லாம் நல்லா வற்றின பிறகு அதுக்கப்புறமா நான் எப்போவுமே மிளகாத்தூள் சேர்த்தேன். கொஞ்சம் அது வந்து ரொம்ப கொதித்து தெளிக்கிற மாதிரி இல்லை. அதாவது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தக்காளி எல்லாமே சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு விட்டுட்டேன். தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றின பிறகு இந்த ஸ்டேஜில் தான் கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிச்சிது. அப்போ தான் மேலே எல்லாமே தெறிச்சு வந்தது. அப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நான் விட்டேன். அந்த மாதிரி விட சொல்ல நல்லா இன்னும் நல்லா தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு எனக்கு. ஃபுல்லாக தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் இறக்கிட்டு அடுத்தது இப்போ தாளிச்சிடுறேன் நான் ஊறுகாய். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்துட்டு கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டேன் அலசி. ஏன்னா கறிவேப்பிலை கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் நான். தண்ணி எல்லாமே போகிற அளவுக்கு. அதே பாத்திரத்தில் வந்துட்டு இந்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவு நான் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். நார்மலாக நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். ஊறுகாய்க்கு எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகும் சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டேன் நான். ஈரம் இல்லாமல் இருக்கணும் கறிவேப்பிலை, அதான் மெயினு. அடுத்து வந்துட்டு பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் பெருங்காயம். பெருங்காயம், வெந்தயப்பொடி, மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் குழம்புத்தூள். நார்மலாக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற குழம்புத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். குழம்புத்தூள் சேர்த்தோன்னே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இல்லைன்னா வந்துட்டு கருகிடும் நம்மளுக்கு. தாளித்து இந்த மசாலா எல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சிருந்த தக்காளி எடுத்து அதில் இந்த மசாலா எல்லாமே நான் ஆட் பண்ணிடுறேன். தாளித்தது எல்லாமே இந்த தாளிச்சிட்டு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம விடணும். தீயே இருக்கக்கூடாது. இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு இந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்துருச்சுன்னா ஊறுகாய் ரெடி. அதோட ஆற வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடலாம் நம்ம. இது வந்து இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம், இது நம்ம வேக வச்சு உரிச்சிட்டோம்னாலே போதும். தக்காளி தோல் எடுத்துட்டோம்னா, அரைச்சி நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். வேலை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கலாம், ஊறுகாய் ஒரு பக்கம் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது. தேவைப்பட்டதுன்னா உப்பும் நம்ம கொஞ்சோண்டு குழம்புத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாத்தூள் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். அது எல்லாமே சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் விட்டு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தக்காளி நல்லா ஆற விட்டு இதோட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியது தான். ஆக்சுவலி வியாழக்கிழமை அன்றைக்கி நான் செஞ்சேன். அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் அது, இந்த தக்காளி ஊறுகாய். இன்றைக்கி நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் இந்த சின்ன ஜாரில் இருக்க மொத்த ஊறுகாவுமே காலி எங்களுக்கு. இது செஞ்சு வச்சா எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது. எல்லாருக்குமே இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது. இது குழம்பு கூட அவங்களுக்கு தேவையில்ல. ஊறுகாய் இருந்ததுனால நல்லா சாப்பிட்ருவாங்க பசங்கள்லேருந்து அவருமே. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி வந்து மாடியில் காய வச்சு தக்காளி ஊறுகாய் போட்டிருக்கேன் நான். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். எது ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் அந்த மெத்தட் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஊறுகாய் போட்டுருங்க. இந்த மாதிரி கம்மியாக நம்மளுக்கு தக்காளி கிடைக்கிற நேரத்தில் நான் இதை வாங்கி மாடியில் காயவும் வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அது சமையலுக்கும் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.